ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டைக்கு எள்ளு பூரணம் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 1 கப்பு கருப்பு எள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 பொரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த எள்ளை வந்து எடுத்துடலாங்க. எள்ளு பாருங்கள் நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க. இது வந்து ஒரு பக்கம் நல்லா ஆறட்டும். இப்போ ஆறின எள்ளை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் வந்து முழு ஏலக்காவாக இருந்தால் இப்போவே ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம அரைக்கும்போது நல்லா மஞ்சிரும். இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பேனில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு வேர்க்கடலை வந்து வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்காங்க. இப்போ அதை வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் ஒன்றா மதியமாக இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதையும் இந்த எள்ளு பவுடர் கூடவே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு 3/4 கப்பு வெல்லம் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். வெல்லத்தை வந்து நம்ம கரைச்சி மட்டும்தாங்க எடுத்துக்க போகிறோம். இதுக்கு பாகுபதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ பாருங்கள் வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து வடிகட்டி நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த எள்ளு கூட நம்ம சேர்த்துக்கலாம். எள்ளு பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளை தண்ணியை சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியாக இருக்குது இல்லைங்களா, நம்ம கிண்ட இது வந்து நல்லா திக்காகி வந்துடும். பாருங்கள் எல்லாமே நல்லா சேர்ந்து திக்காகி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான எள்ளு பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்